ஏன் செந்தமிழ் சீமானை வந்து கட்சிக்கு உள்ள விடலை? ஏன்னா இப்போ விஜய் காமராஜ் பிறந்த வந்தோடனே மாலை எடுத்து போட்டாரு. அவருக்கு ஈஸிங்க. பனையூர் ஆஃபீஸ்லேயே வந்து 10 தலைவர்களோட சிலையை வச்சிருக்காரு. ஒரு தலைவருக்கு போய்ட்டு அழகாக போட்டு சீமான் அப்படியா? அதுதான் வெளியே தான் போயிருக்காரு. முக்கியமாக அவர் வீட்டுக்கு தான் போயிருக்காரு. மணிமண்டபம் அந்த மாதிரி இடம்லாம் சொல்கிறாங்க. அங்கே போகும்போது இவர் வந்து அலோவ் பண்ணல அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து பார்க்கல என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து கூட்டம் க்ரௌடு வந்திருக்கு, போலீஸ் வந்து போகும்போது டைம் எடுத்துகிட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இவர் வந்து என்ன அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி வெளியே வந்து கோஷம் போட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேலிடத்துல வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, யாரா அந்த மேலிடம் அப்படின்னு கத்திருக்காரு. மேலிடம் யாரா அந்த மேலிடம் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நேரம் வெயிட் பண்ணுங்க, நிறைய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, முதலமைச்சர்லாம் வர்றாங்க. சீமானை விட பெரிய தலைவர்கள் அந்த ஏரியாவில் இருந்திருக்கிறாங்க. ஆமாம், முதலமைச்சர் வராரு. முடிச்சுட்டு இப்போ நீங்கள் அம்பேத்கருக்கே பிறந்த நாள்னா நீங்கள் போனோன்னா, நம்மளை மாதிரி முன்னாடி போயிட்டு அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு மாலை போட்டு போகிறோம் அப்படின்னா, முதலமைச்சர் வர்றாருன்னா அவர் போட்டு போயிட்டு தான் நமக்கே அலோவ் பண்ணுவோம். அப்போ அன்றைக்கி சீமான் வரும்போது முதலமைச்சர் வந்திருந்தாரு. ஓகே, முதலமைச்சர் வர்றதால இது நடந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அது அவருக்கு தெரியாது, ஆனால் சீமானுக்கு தெரியாது. சரி, சொல்லியிருப்பாங்க யாரா அந்த மேலிடம் வரட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவருக்கு கோவம் வந்து யாரா அந்த மேலிடம் அப்படின்ற மாதிரி வசனம் கொஞ்சம் பேசியிருக்காரு.